வணக்கம் பாஸ்கரன் சார். வணக்கங்க. இப்போ தமிழக அரசியல்ல விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் கட்சி வெளியில வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? சார் இப்ப விஜய் கட்சியில தாவேகாவுல ம். எல்லா மக்களும் ஒருங்கிணைஞ்சு அவருக்கு ஓட்டு போட்டு நல்ல விதமா ஜெயிக்க வச்சிருக்காங்க. ம். அவர் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி தான் வந்திருக்காரு. ம். காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி தானுங்க. ம். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல மாட்டின கட்சி தானே அது. ம். அது கூட கூட்டணி வச்சாருன்னா மக்கள்கிட்ட அவரோட பேர் தானே கெட்டு போகும். ம். அந்த ஊழலை சரி பண்றதுக்கு என்ன பனையூர்ல என்ன வாஷிங் மிஷினா வச்சிருக்காரு. ம். காங்கிரஸ்ல இருக்க 5 MLA தூக்கி அது உள்ள போட்டு கொண்டு வரதுக்கு ம். ஊழலை ஒழிப்போன்னு சொல்லி வந்திருக்காரு. ம். ஊழலை ஒழிக்கட்டும். ம். அதுக்காக ஏன் காங்கிரஸ் கூட சேருவானா? ம். மக்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரே முடிவோட தானே இவரை கொண்டு வந்திருக்காங்க. ம். அப்புறம் ஊழல் கட்சியோட போய் சேர்ந்துக்கிட்டா அப்புறம் என்ன இருக்கு? அவருக்கு அதுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு அதுல? ம். இல்ல சார். இப்போ பெரும்பான்மைக்கு 118 தேவைன்றப்போ காங்கிரஸ் 5 பேர் இருக்காங்க. அப்ப அவங்க ஆதரவு வந்துட்டு விஜய் ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லல்ல சார். இந்த நேரத்துல ஊழல் அப்படின்றதான் பார்க்கணுமா சார்? ஆமாங்க. ம். ஏங்க நாட்டு மக்கள் எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? ம். இந்த திராவிட கட்சி ஊழல் பண்ணுச்சு அப்படின்றதுனால தானே திராவிட மாடல் அரசு தூக்கி போட்டாங்க. ம். இவர் ஊழல் ஒழிப்புன்னு தானே வந்தாரு. அப்படி இருக்கும்போது ஊழல் கட்சி அந்த கட்சியை காங்கிரஸ் கொண்டு வந்து சேர்த்தாக்க அப்புறம் அதுல என்ன இருக்கு இதுல? ம். அப்புறம் எப்படி இவர் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியும்? ம். ஊழல் கட்சிய மடியில வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி இவர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க? ஒரே முடிவோட இந்த தடவை மக்கள்லாம் ம். ஊழலற்ற ஆட்சி வேணும், அது விஜயால அதை கொடுக்க முடியும் அப்படின்னு விஜய் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதானங்க கொண்டு வந்திருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது இவரு அந்த ஊழல் கட்சியோட போய் சேர்ந்தாருன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கு அதுல? இதுக்கு என்னதான் மாற்று சார்? அப்போ விஜய்க்கு வந்துட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா என்னதான் மாற்று இருக்கு அப்போ? என்னதான் மாற்றம்னாக்க இவங்க ரிசைன் பண்ணிட்டு அடுத்த தேர்தலாம் சந்திச்சு ஆகணும். அடுத்தது கவர்னர் ஆட்சி வரும். ம். அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலாம் சந்திச்சு ஆகணும். வேற என்ன செய்வாங்க? எல்லாமே ஊழல் கட்சின்றாங்க. ஊழல் கட்சின்னு எல்லாத்தையும் எடுத்து தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ம். நியாயத்தை பார்க்கணும்ல சார். ம். மக்களோட மனநிலையை பார்க்கணும்ல. ம். மக்கள் எந்த வகையில அந்த திராவிட கட்சியால பாதிக்கப்பட்டாங்கன்றத பார்க்கணும்ல. ம். அதோட டைப் தானே காங்கிரஸ் கட்சி. ம். காங்கிரஸ் மட்டும் என்ன யோக்கியமான கட்சி? ம். 2G ஊழல் தானே. ம். சென்ட்ரல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 34 இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு. ம். எவ்வளவு அப்பாவி மக்கள் செத்தாங்க. ம். இந்த திமுக கவர்மெண்ட்ல எத்தனை இளம்பெண்கள் கொல்லப்பட்டாங்க. ம். லவ் ஜிகாத்னு சொல்லிட்டு. ம். எவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ம். எவ்வளவு போத கலாச்சாரம் நடந்திருக்கு. ம். அதுல இருக்க காங்கிரஸ் அவங்களை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? கேட்கலையே. இல்ல. ம். அப்புறம் அவங்கள கொண்டு இவரு கூட சேர்த்தாருனாக்கா அப்புறம் இவருக்கு அதாவது திமுக ஒரு தீய சக்தி. ம். தாவேகா தூய சக்தின்னு தானே வந்தாரு. ம். அந்த தூய சக்தியா தானே நடக்கணும். ம். ஓகே. இப்போ காங்கிரஸ் என்னதான் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வராம இருக்கே சார். ஆமா சார். அவங்க சார் எல்லாமே நான் வரேன்னு சொல்லலாம். ம். முடிவெடுக்க வேண்டியது அவங்க தாவேகா விஜயோட அவங்களோட கட்சியோடது. ம். அவங்க முடிவு பண்ணாம இவங்களே சொல்லிக்கலாம். நான் வரேன், எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ம். அதனால அவங்க தான் முடிவு பண்ணணும். ம். இப்ப திமுக கூட்டணி பெரும் ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க சார். இந்த தேர்தலில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இப்ப கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வெளியில போகிறது எப்படி சார்? திமுக அடுத்த தேர்தல் எப்படி என்ன பண்ண போறாங்க? சார் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லுன்ற மாதிரி இன்னைக்கு வென்றிருக்கு சார். இவங்க செஞ்ச அநியாய அக்கிரமத்துக்காக தான் இப்ப திமுக இந்த படுதோல்வியை சந்திச்சதே. நான் எவ்வளவு போத கலாச்சாரம், எவ்வளவு ஜமேஷா மூபின்றவன் வெடிகுண்டை செஞ்சு எடுத்துட்டு போனான். இருக்கிற போலீஸ் அதிகாரில இருந்து எல்லாமே என்ன சொன்னாங்க? அது கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருந்தாங்க. இப்படி மூடி மறைச்சாங்க சார். நாட்டுல தீவிரவாதம் பெருசா இருக்குது சார். இன்னைக்கு இந்த திமுக கவர்மெண்ட்ல பாலியல் வன்கொடுமை, போத கலாச்சாரம், அறநிலைத்துறையில எவ்வளவு கோயில் இடிச்சானுங்க, எவ்வளவு கொடுமை. ஒவ்வொருத்தரும் மக்கள் வேதனைப்பட்டு செத்தாங்க சார். உள்ளுக்குள்ளேயே மனம் புழுங்கி செத்தாங்க. இன்னைக்கு விஜய் வெற்றி பெற்றிருக்காருன்ற காரணம் என்னன்னா திராவிட கட்சி மேல இருந்த அதிருப்தியில தான் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதை இவர் காப்பாத்தணுமா இல்லையா? இப்போ காங்கிரஸ் என்னதான் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் விஜயால இப்ப தனிச்சு செயல்பட முடியுமா? இல்ல காங்கிரஸோட கேட்டுதான் வந்துட்டு செயல்படுத்த முடியுமா சார்? எதா இருந்தாலும் அவர் விஜயால தனித்து செயல்பட முடியும் சார். காங்கிரஸோட தயவுல தான் அவர் செயல்படணும்ன்றது கிடையாது. விஜயால தனித்து செயல்பட முடியும். அது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் செய்யறாங்கன்னு சொல்லி. ஏன்னா விஜய் தரப்புல யாரையும் கூப்பிடல, நீங்க வாங்கன்னு சொல்லி. இவங்களே தான் ஓடி போய் ஒட்டிக்கிறதுக்கு போறாங்க. ஓகே.
நம்ம போனோம்னா நமக்கு ஒரு மந்திரி சீட்டு கொடுப்பானா, ம் நமக்கு ஏதாவது பொட்டி கிடைக்குமா, ம் அதனால ஏதாவது நம்ம பலன் அடையலாமா அப்படின்னு சொல்லி இவங்களாதான் போறதுக்கு பாக்குறாங்க. ம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே காங்கிரஸ் எம்எல்ஏஸ் இருந்தாங்களா, என்ன செஞ்சாங்க? ம் திமுக ஆட்சியில ஏதாவது எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களா? ம் இல்ல. அப்படி இருக்கும்போது விஜய் தரப்பு தான் சார் பார்த்து செய்யணும். அவர் விஜய் தான் பார்த்து செய்யணும். ஓகே சார். ஓகே, மீண்டும் இணைந்து பேச தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய் ஹிந்த் சார்.